Students, welcome to DKMS. இப்போ நம்ம பார்க்க போகிறது 10th ஸ்டேட் போர்டு மேக்ஸில் சாப்டர் 1 எக்ஸசைஸ் 1.4ல் 8th சம் பார்க்க போகிறோம். இப்போ இந்த 8th சம் என்ன கொடுத்துருக்காங்கன்னா லெட் A = -1, B = 0,2 ரெண்டு வேல்யூஸ் கொடுத்துருக்காங்க. ஃபங்க்ஷன் வந்து A implies Bன்னு கொடுத்துருக்காங்க. A வந்து Bயை டிபெண்ட் பண்ணி இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. f(x)ஓட வேல்யூ A + Bன்னு கொடுத்துட்டாங்க. இஸ் இன் ஆன் டு ஃபங்க்ஷன். அவங்களே இந்த ஃபங்க்ஷன் வந்து ஆன் டு ஃபங்க்ஷன் சொல்லிட்டாங்க. நம்ம ஏயோட வேல்யூ பியோட வேல்யூ கண்டுபிடிக்கணும். அவ்வளோதான்ப்பா இந்த சம். ஸோ அந்த சம் வந்து ரொம்ப ஈஸி தான். எப்படி பண்ணலாம் பார்க்கலாம் வாங்க. நான் இந்த போர்டில் எழுதியிருக்கேன், நோட் பண்ணிக்கோங்க. ஸோ கிவன் போட்டு A = -1, 1ன்னு போடணும். அதே மாதிரி B = 0,2ன்னு போடணும். கொடுத்துருக்காங்க, அதை அப்படியே எழுதிடுங்க. ஸோ F(A implies B) ஆன் டு ஃபங்க்ஷன் எழுதுங்க. அது வந்து ஆன் டு ஃபங்க்ஷன் கொஸ்டினே கொடுத்துட்டாங்க. ஸோ ஆன் டு ஃபங்க்ஷன்னால எப்படி எழுதணும்னா பேராக எழுதணும். ஸோ இந்த ஒரு பேர் எப்படி எழுதணும், இந்த ஒரு பேர் எழுதுகிற மாதிரி, அதாவது -1ம் 0வும் சேர்த்து ஒரு பேராக எழுதணும். இந்த 1ம் இந்த 2வும் சேர்த்து இங்கே ஒரு பேராக எழுதணும். -1னா எக்ஸோட வேல்யூவில் போகணும், 0 வந்து f(x)ஓட வேல்யூவை போகணும். எப்பயுமே எந்த ஒரு சம்னாலே ஃபஸ்ட்டாக வர்ற வேல்யூ எல்லாமே எக்ஸில் தான் போகணும், ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ ஃபங்க்ஷன் என்ன கொடுத்துருக்கோம், f(x) = ax + bன்னு கொடுத்துருக்காங்களா. ஸோ இப்போ இதுதான் ஃபங்க்ஷனு. இப்போ இங்கனுக்குள்ளே எக்ஸோட வேல்யூ என்ன பண்ணணும்னா இந்த -1 போடணும். அதே மாதிரி f(x) பதிலாக இந்த 0 வந்து இங்கே போடணும். அதான் தான் நான் இங்கே எழுதியிருக்கேன். ஸோ புட் x = -1, f(x) = 0ன்னு போட்டிருக்கேன். அதே மாதிரி f(x)க்கு பதிலாக 0ன்னு போடணும். ஈக்குவல் டு போட்டு a போட்டு x-க்கு பதிலாக -1ன்னு போடணும், +bன்னு போடணும், -a + b. ஸோ 0 = -a + b, அது வந்து ஃபஸ்ட் ஈக்குவேஷனாக போடணும். ஸோ புட் x = 1, f(x) = 2ன்னு எழுதணும். ஸோ அடுத்து வந்து அதாவது எக்ஸோட வேல்யூ 1ன்னு போடணும், f(x)க்கு பதிலாக 2ன்னு போடணும். அது வந்து f(x) = a + bன்னு போடணும். f(x)க்கு பதிலாக இந்த 2 வந்து இங்கே போடணும், x-க்கு பதிலாக இந்த 1 போடணும். ஸோ a + b = 2, அது வந்து ரெண்டாவது ஈக்குவேஷனாக போடணும். அப்படி போட்டதுக்கப்புறம் இந்த ஃபஸ்ட் ஈக்குவேஷன் செகண்ட் ஈக்குவேஷனையும் ஆட் பண்ணணும். ஸோ ஆட் ஃபர்ஸ்ட் அண்ட் 2 அப்படின்னு போடணும். அப்படி போட்டால் -a + b = 0 நீங்கள் எழுதணும். இங்கே a + b = 2ங்கிற வேல்யூ வந்து எழுதணும். ஸோ எழுதிட்டு இந்த -a + a கேன்சல் ஆகும், b + b 2b. ஸோ 2b = 2ன்னு எழுதணும். ஸோ b = 1ன்னு போடணும். ஸோ b-யோட வேல்யூ 1 நீங்கள் எழுதிட்டு அதுக்கப்புறம் புட்டு b = ஸோ புட்டு b = 1 இன் ஃபஸ்ட் ஈக்குவேஷன். ஸோ ஒன்றாவது ஈக்குவேஷனில் பியோட வேல்யூ வந்து எழுதணும். ஸோ பியோட வேல்யூ ஒன்றாவது ஈக்குவேஷனில் இங்கே என்னப்பா எழுதியிருக்கோம், ஒன்றாவது ஈக்குவேஷன் இங்கே எழுதியிருக்கோம் பாருங்கள், -a + b = 0ன்னு போட்டிருக்கோமா. ஸோ பியோட வேல்யூ 1ன்னு போடணும். ஸோ -a + 1 = 0ன்னு போடணும். ஸோ -a = -1, a = 1ன்னு போடணும். ஸோ a = 1 வேல்யூ, b = 1ன்னு ரெண்டு வேல்யூ கிடைக்கும். அது வந்து ஆன் டு ஃபங்க்ஷன். இப்போ ஆன் டு ஃபங்க்ஷன்னா எப்படி ஆரோ டயக்ராம் போடணும்னா இந்த ஏயோட வேல்யூ -1,1 இருக்கு இல்லையா. ஸோ அது வந்து இங்கே -1, 1ன்னு போடணும். அதே மாதிரி பியோட வேல்யூ 0,2 இருக்கு இல்லையா. ஸோ அதை வந்து 0, 2ன்னு வந்து இங்கனுக்குள்ளே எழுதணும். ஸோ அப்படி எழுதணும்னா -1க்கு நேராக 0 ஆரோ டயக்ராம் போடணும், 1க்கு நேராக 2ங்கிற ஆரோ டயக்ராம் போடணும்ப்பா. ஸோ இப்படி வந்தால் தான் இது வந்து ஆன் டு ஃபங்க்ஷன். ஸோ அதுதான்ப்பா இந்த சம், ரொம்ப ஈஸி தான்ப்பா. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங் கைஸ்.